விவிலியத்திலே ஒரு மனிதரை பார்க்கிறோம், தாவீது. இன்றைய நற்செய்தியில் காணப்பட்ட அதே நெறிமுறை தவறிய மனிதராக இருக்கிறார். உரியாவின் மனைவியை தன் மனைவியாக ஆக்கிக் கொண்ட அந்த மனிதர், அவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டவனுடன் தன் இதயத்தை கிழித்தவராக ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்து நான் செய்வது தவறு என்று உணர்ந்து மனம் மாறிய மனிதராக இருக்கிறார். சற்று சிந்திச்சு பார்ப்போம். நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சுயநலத்தோடு வாழ்கிறேனா? காழ்ப்புணர்ச்சியோடு வாழ்கிறேனா? நான் பகுத்தறிவு படைத்த மனிதனாக இருக்கிறேனா? என்னுடைய திறமைகளை கொண்டு, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற தாளுந்துகளை கொண்டு, இது படிப்பாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பொருள் செல்வமாக இருக்கலாம், பெயர், இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாம் கொண்டு நான் பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறேனா? பிறருடைய வாழ்வை கெடுக்கிறேனா? திருப்பலி கொண்டாட்டத்திலே, இன்றைய வழிபாட்டிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் நொறுங்கியுள்ளத்தோடு ஆண்டவரிடம் செல்லுவோம். ஆண்டவரிடம் பெருமைப்பட்டவர்களாக அல்ல, நொறுங்கி உள்ளத்தோடு நான் தாழ்ச்சியும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று இயேசு கிறிஸ்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிற இறைவனிடம் கற்றுக்கொள்வோம். நல்லுறவோடு வாழ்வோம், மதிப்பீடுகளோடு வாழ்வோம், குடும்ப நெறியோடு வாழ்வோம், கிறிஸ்துவ மதிப்பீடுகளோடு கிறிஸ்துவ நெறியோடு வாழ்வோம், உலகிற்கு உப்பாக இருப்போம்.